கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பொய். காமராஜர் எங்கேயாவது பொய் பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே பொய். மாணவர்களுக்கான கல்வி கடன் பொய்யா, நீட் தேர்வு ரத்து பொய்யா, கேஸ் மானியம் 100 பொய்யா, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் பொய்யா, இந்திய வயலில் கலக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை இதுவரையில் காவல்துறை கைது செய்யவில்லை. இப்படி ஒரு அவலமான இந்த ஒரு ஆட்சியை எப்படி செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்ல கார்டு வாங்கி ஒருவேளை மறைமுகமா வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில இருந்து அவரை தலைவர் பதவியில் வந்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே செல்வ பெருந்தகை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, காமராஜர் ஆட்சி கொடுக்குறாருன்னு. அப்புறம் திமுகவுக்கு போனவனே காமராஜரே எங்கள் ஸ்டாலின் தான் அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம செல்வ பெருந்தகை அண்ணன் இவர் இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது மோடியை எதிர்த்துட்டா நம்ம வந்து பெரியார் ஆயிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செல்வ பெருந்தகை. அதனால இவர் என்ன பண்றாரு, தேர்தல் விதிமுறை அமுலில் இருக்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்க தியானத்துல ஈடுபடக்கூடாது, தேர்தல் ஆணையம் வந்து தடை செய்யணும், அப்படி இல்லைன்னா நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. செல்வ பெருந்தகைக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், கொஞ்சம் இதுவும் வேணும். இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக இருக்கு. எதன் அடிப்படையில் செல்வ பெருந்தகை இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து காமராஜர் ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். காமராஜர் எப்பேற்பட்ட மனிதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்துணவு தந்த நாயகன். காமராஜரை போல ஒரு மனிதர் பிறப்பது மிகவும் அரிது. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோடு ஒப்பிட்டு பேசுவது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எந்த வகையில் ஒப்பிடுவது? தமிழ்நாட்டில் நடக்கின்ற நாள்தோறும் நடக்கின்ற அவலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது காமராஜர் ஆட்சியில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க தோணும். கல்வி கண் திறந்த காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டினார், மாணவர்களை படிக்க சொன்னார். திராவிட மாடல் அரசு குடிக்க சொல்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்த திராவிட மாடல் அரசாங்கம் மதுக்கடைகளை மூடாமல் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழித்து இன்று பள்ளி மாணவர்கள் வரை குடிக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் காமராஜர் ஆட்சியா என்று கேள்வி எழுகிறது. அடுத்ததாக, காமராஜர் தன்னுடைய வீட்டில் மிகவும் ஏழ்மையாக இருந்தவர். ஒரு முட்டை சாப்பிடணும்னா கூட கணக்கு பார்த்து முட்டை சாப்பிட்டவர். காமராஜர் இறந்த காலத்தில் பெரிய பணம்லாம் ஒன்றும் அவர்கிட்ட இல்லைங்க, கோடிக்கணக்கான சொத்துகள் கிடையாது. அவருடைய வாரிசு அரசியலும் தமிழ்நாட்டில் கிடையாது. காமராஜர் தனக்கென்று சொத்து சேர்க்காத ஒரு மகான். அவர் கூட இருக்கிற நண்பர்களுக்கு கூட அவர் பெரிதாக எதையும் கொடுத்தது கிடையாது, அன்பை தவிர. அப்பேற்பட்ட காமராஜரை திராவிட மாடல் ஸ்டாலினோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. காமராஜர் ஆட்சி காலத்தில் சத்துணவு கூடம் இருந்தது. அந்த கூடத்தில் பல மாணவர்கள் உணவு உண்டு பசியாறி வாழ்ந்தார்கள். அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்த எந்த அமைச்சர்களும் ஓசி சோறுன்னு சொன்னது கிடையாது, ஓசி சத்துணவுன்னு சொன்னது கிடையாது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஓசி பஸ் என்று மக்களை மிகவும் கேவலமாக அருவருக்கத்தக்க வார்த்தையில் பேசியது காமராஜர் ஆட்சியா? எதை வச்சு செல்வ பெருந்தகை அவர்கள் காமராஜர் ஆட்சி சொல்றாருன்னு நமக்கு தெரியல. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கஞ்சா கிடையாதுங்க,
பாலியல் வன்கொடுமைகள் கிடையாது, வெட்டி படுகொலைகள் கிடையாது, ஆவண கொலைகள் கிடையாது, வீதியில மர்ம நபர்கள் படுகொலை செய்யறாங்களே அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சியில கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு செய்தித்தாளை திறந்தா இங்க படுகொலை, அங்கே கஞ்சா படுகொலை, இங்கே பாலியல் வன்கொடுமை, இப்படி பல குற்றங்கள் நடந்திருக்குது. இதுதான் காமராஜர் ஆட்சியா? வேங்கை வயலில் கலக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை இதுவரையில் காவல்துறை கைது செய்யவில்லை. இப்படி ஒரு அவலமான இந்த ஒரு ஆட்சியை எப்படி செல்வப்பெருந்தகை காமராஜர் ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? காமராஜர் எங்கேயாவது பொய் பேசி நம்ம பார்த்திருக்கிறோமா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களே சொல்லுங்க. காமராஜர் பொய் பேசி நம்ம பார்த்திருக்கிறோமா? ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாயை திறந்தா பொய் தாங்க. தேர்தல் அறிக்கையில் அவர் சொன்ன பொய் இருக்கு பாருங்க, எப்பா அந்த பொய்ய கொஞ்சம் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுறேன். நீட் தேர்வு ரத்து, மிகப்பெரிய பொய் அது. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், அதுவும் பொய். மாணவர்கள் கல்வி கடன் ரத்து, பொய். கேஸ் மானியம் 100, பொய். இப்படி பல பொய்களை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து செல்வப்பெருந்தகை எப்படித்தான் காமராஜர் ஆட்சி சொன்னார்னு எனக்கும் தெரியலைங்க. பாஜக இந்த தேர்தலில் 400 இடங்களை வெல்லும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய இலக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களவை தேர்தலில் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வப்பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை மாறி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னதான் ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாக முடியாதுன்னு நம்ம பாவம் செல்வப்பெருந்தகைக்கு தெரியல. ஏன்னா செல்வப்பெருந்தகை அவர்கள் பல கட்சியிலிருந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவர். அவர் தீவிர காங்கிரசினுடைய தொண்டரும் கிடையாது. அவர் சமீபத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சில விஷயங்கள்ல கொஞ்சம் சாதகமா இருந்ததாக சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை செல்வப்பெருந்தகை அவர்கள் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்ல கார்டு வாங்கி ஒருவேளை மறைமுகமா வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில இருந்து அவரை தலைவர் பதவியில் நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே செல்வப்பெருந்தகை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா அதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, காமராஜர் ஆட்சி கொடுக்குறாருன்னு. அப்புறம் திமுகவுக்கு போனவனே காமராஜரே எங்கள் ஸ்டாலின் தான் அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செல்வப்பெருந்தகை இன்னும் நிறைய கத்துக்கணும். அண்ணாமலை மாதிரி வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனா அண்ணாமலை ஆகிட முடியுமா செல்வப்பெருந்தகை? அதிமுகவில் அண்ணாமலைக்கும் அதிமுகவிற்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக பேசினார். அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை 50-60 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கு சீட்டுக்காக கையேந்த வேண்டிய நிலைமை. இந்திய அளவில் காங்கிரஸ் காணாமல் போய்விட்டது. மக்கள் காங்கிரஸை புறந்தள்ளி விட்டார்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டது போதும் அப்படின்னு காங்கிரஸை உதறி தள்ளிட்டாங்க. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் கொடுக்கலான்னு நம்ம செல்வப்பெருந்தகை மிகவும் தீவிரமா வேலை செய்கிறாரு. அது தப்பு இல்லைங்க. ஆனா தீவிரமா வேலை செய்யக்கூடிய செல்வப்பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுவார்னு பார்த்தா இவர் திமுகவை வளர்க்கறதுக்கு ஈடுபடுறாரு. 3 நாள் பயணமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருகிறார். அங்கே விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் அவர் தியானத்தில் ஈடுபட போகிறார். இந்த தியானத்துல 3 நாள் அவர் எதனால ஈடுபடுறாரு அப்படின்னா, இந்த தேர்தல் வெற்றியை கணக்கில் கொண்டு மனதில் கொண்டு அவர் தியானத்தில் ஈடுபடுறாரு. உடனே நம்ம செல்வப்பெருந்தகை அண்ணன் இவர் இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது மோடியை எதிர்த்துட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செல்வப்பெருந்தகை. அதனால இவர் என்ன பண்றாரு, தேர்தல் விதிமுறை அமுலில் இருக்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் இங்க தியானத்துல ஈடுபடக்கூடாது, தேர்தல் ஆணையம் தடை செய்யணும், அப்படி இல்லைன்னா நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு செல்வப்பெருந்தகை சொல்றாரு. செல்வப்பெருந்தகைக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், கொஞ்சம் இதுவும் வேணும். ஏன் அப்படின்னா மிஸ்டர் செல்வப்பெருந்தகை அவர்களே தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. அவர் தியானத்தில் ஈடுபடுவதற்காக
வழிபாட்டு உரிமை என்பது எல்லாருக்கும் உரிமை. அதை யாரும் மறுக்கவும் முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. ஒருவேளை நீங்க பெரிய அப்பாட்டக்கரா இருந்தா நீங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து நீங்க உங்களால முடிஞ்சா அதை நீங்க தடுக்க பாருங்க. குறைந்தது 350 இடங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக பாஜக வெற்றி பெறும். மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் சில அதிரடி மாற்றங்களும் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்வ பெருந்தகைக்கு நம்ம இறுதியா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு நல்ல திட்டங்களை வையுங்க. இளைஞர்கள் மத்தியில் போய் சென்று அவர்களுக்கான திட்டங்களை பேசுங்க. கிராமமா சென்று மக்களுக்கு சேவை செய்யுங்க. இதெல்லாம் விட்டுட்டு காமராஜர் ஆட்சி தரோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா காமராஜர் ஆட்சி தான் நடக்குதுன்னு இந்த ஆட்சியை பார்த்து சொன்னீங்க பாருங்க, வெளியில தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. மக்கள்லாம் சிரிச்சிருவாங்க. இது காமராஜர் ஆட்சி அப்படின்னா மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த மக்களை நீங்க நேரடியாக சந்திச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கிராம்பாக்கமா இருக்கட்டும், மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் எண்ணிக்கொண்டே போகலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா தலை விரிச்சாடுது. போதை தமிழகமாக மாறி வருகிறது நம்மளுடைய தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட மாநிலத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட ஆட்சியில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இதை போய் காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு காமராஜரை இழிவுபடுத்தாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.